ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா உலகம். இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் காய்கறியெல்லாம் இருக்குது, பறிச்சுட்டு போயிடலான்ட்டு. இந்த செடி பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளி, தங்க அரளின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாஸ்து செடி தான். இது நான் இந்த 20 லிட்ரு தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன். ஈசா நர்சரியில் 7 ருபீஸ்க்கு கிடைக்கிது இந்த செடி. இது நான் வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி வச்சுருக்கேன், மாடியில் ஒரு 2 செடி வச்சுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. செடி பாருங்கள், நல்லா செழுமையாக இருக்குது. இது தரையில் வச்சோம்னா இன்னும் நல்ல பெரிய மரம் மாதிரி வருது. ஆனால் தரையில் வைக்கிறதுக்கு ஒரு செடி வைக்க தான் இடம் இருக்குது. அதனால் நான் மாடியில் கொஞ்சம் இந்த மஞ்சள் கலர் பூவெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லது செய்கிற பூச்சியெல்லாம் மாடி தோட்டத்துக்கு வரும். அதனால் பாலினேஷன் நடந்து செடிகள் கொஞ்சம் நிறைய காய் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த செடியை நான் மாடி தோட்டத்தோட ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் ஒரு சைடு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். இது செடியை வரையில் கொஞ்சம் அஸ்வினி பூச்சி வந்துருச்சு. இப்போ சம்மர் இல்லைங்களா, அதனால் அஸ்வினி பூச்சி நிறைய வந்துருச்சு. மழை பெஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், திரும்பவும் வரும். அப்புறம் இந்த அஸ்வினி பூச்சி இருக்கிறதுனால நான் இந்த அவரைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவி கொண்டு வந்து வச்சுட்டேன். அதை வீடியோவில் காமிக்கலை. இப்போ தக்காளி தாங்க பறிச்சிட்ருக்கேன். தக்காளி இந்த தடவை நிறைய காய் கொடுத்துருச்சு. அவ்வளோ தக்காளி பழம் அறுவடை பண்ணேன். செடி கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன். நான் கேன் நிறைய எம்டி கேன் இருந்துச்சு, அப்படிங்கிறதுனால ஒரு 30 கேன் போல் வச்சுட்டேன். நிறைய தக்காளி கிடச்சிது. நாட்டு தக்காளி தாங்க, சும்மா வேஸ்ட்டான தக்காளி அப்படியே பிழிஞ்சு விட்டேன். அதிலேருந்து நாற்று எடுத்து வச்சு தான் எல்லாம் நடவு பண்ணேன். மாடித்தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ இருந்தே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த கண்டெய்னர் வாங்குறது, இல்லைன்னா க்ரோ பேக் வாங்குறது, அப்புறம் அதுக்கான பாட் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சிடணும். இந்த குடமிளகா செடியிலேருந்து கொஞ்சம் குடமிளகா பறிச்சுட்டு போயிடலாம். பாட் மிக்ஸ் எல்லாம் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னமே ரெடி பண்ணோன்னா மண் வளமாக இருக்கும். இது சித்தரத்தை ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம சளி இருமலுக்கெல்லாம் இதோட கிழங்கு நல்ல மருந்து. இது நான் விதை திருவிழாவில் திருச்சியில் தான் வாங்கினேன். அப்போவே ஒரே ஒரு கிழங்கு இருக்கிற சின்ன செடி தான். அது 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது ஒரு 9-10 மந்த்ஸ் விளையணும் போல. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடவு பண்ணியிருக்கேன். குடமிளகாய் செடி 5 செடி இருந்தது, 3 செடி காஞ்சிருச்சு, 2 செடி தாங்க இப்போ இருக்குது. விதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாயிலேருந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். குடமிளகாய் விதை வெளியில் வாங்குறதில்ல. நல்ல பழுத்த குடமிளகாய் செடியிலேயே பழுத்துறதில்ல, அந்த மாதிரி இருக்கிற குடமிளகாயிலேருந்து விதை எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் வர சீசனுக்கு தான் குடமிளகாய் விதை புதுசாக போடணும். ஜூன் மாதம் தான் போடலான் இருக்கேன். அடுத்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். கத்திரிக்காயில் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பூச்சி தாக்குதல் வருங்க. இப்போ இந்த மாவு பூச்சி, இந்த இலைப்பேன்னு சொல்கிறாங்கள்ல, இலை மேலே அப்படியே இலையோட மேல் பகுதியிலையும் இருக்கும், அடிப்பகுதியில் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சி நிறைய அப்படியே கம் போட்டு ஓட்டின மாதிரி இருக்கும். அவ்வளோ பூச்சிகள் வரும். நானும் நிறைய முறை அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அந்த ஸ்டெம்மையும் கட் பண்ணி விடுவேன். இனிமேல் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடி காஞ்சு போயிடும். சம்மரில் கட் பண்ணக்கூடாது. சம்மரில் இலைகளை வேணால் கொஞ்சம் எடுத்து விடலாம். அப்படி தான் நான் இலைகள்லாம் கட் பண்ணியிருக்கேன். முன்ன பிப்ரவரியில் செடி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தழிஞ்சு வந்ததெல்லாம் தான் இது. இப்போ தக்காளியும் குடமிளகாவும் பறித்து வச்சுருக்கேன். குடமிளகாவை எடுத்து வேற ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு, கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, அதை பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த கத்திரிக்காய் சின்னதாக இருக்கையில் பறித்து சமைச்சோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோன்னாலும் சூப்பராக இருக்கும். பொரியல் செய்யலாம், சாம்பார், கிரேவி எது வச்சோன்னாலும் நல்லாயிருக்கும். இதுவே இதில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. இந்த ஒயிட் கலர் அதிகமாக இருக்குது இல்லை, அந்த கத்திரிக்காய் விட்டோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக வருது. நல்லா பெருசாக விட்டு அதை அப்புறமா எடுத்து ஒரு 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் அப்படியே நம்ம சுட்டு பிசைவோம்லாம், அது செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சுட்டு பிசைஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நான் பெரும்பாலும் சுட்டு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, சின்ன காயாக இருக்கையிலே பறிச்சிடுவேன் குழம்புக்கு. மாடி தோட்டமே வைக்காதவங்க கூட வீட்டில் ஒரு 10 செடி வச்சோன்னா கூட போதும். ஒரு 2 கத்திரிக்காய், 2-3 தக்காளி செடி, கொஞ்சம் வெண்டைக்காய் செடி, ஒரு 2 அவரைக்காய் செடி, இதை வச்சோம் அப்படின்னாவே அடிக்கடி நிறைய காய்கறி கிடைக்கும். ஏன்னா இந்த காய்கறிக்கெல்லாம் நிறைய மருந்தடிப்பாங்க. தோட்டங்களில் விளைய வைக்கும்போது கமர்ஷியலாக பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் நிறைய மருந்தடிச்சு தான் இதை மார்க்கெட்டுக்கு இந்த காயெல்லாம் அனுப்புவாங்க. இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மருந்து இல்லாத சுத்தமான காய், நல்ல சத்தான காய் கிடைக்கும். கோஸ், காலிஃப்ளவர், அவரைக்காய் இதுக்கெல்லாமும் நிறைய மருந்தடிப்பாங்க தோட்டங்களில். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து இல்லாமல் நமக்கு கிடைச்சிடும். இது பாருங்கள், இருந்த கத்திரிக்காய் இதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை.
விதை போட்டு தான் முளைக்க வச்சேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே முளைக்க வச்சது. அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து விதைகள் எதுலேன்னு அப்படியே விழுந்து விழுந்து முளைச்சிடும். எதுலேன்னு ஒரு செடி மட்டும் விதைக்கி விட்டு அதிலிருந்து விதைகள் எடுத்து ஒவ்வொரு கேனுக்கு அப்பப்போ போட்டுக்குவேன். கண்டினியூஸாக வர மாதிரி ஓரளவுக்கு போட்டுக்குவேன். அடுத்து கொஞ்சம் சிகப்பு முள்ளங்கி இருக்குது, பறிச்சுக்கலாம். சிகப்பு முள்ளங்கி நல்லா பெருசாக விளையும்னு பார்த்தேங்க, என்னன்னு தெரில, கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஒரு 4 கிழங்கு பறிச்சிருக்கேன். அந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் லைக்கோபீன் அதிகமாக இருக்குதுன்னும், இந்த வயலட் கலரில் இருக்கிற கத்திரிக்காய், நாவல் பழம், இந்த மாதிரி இருக்கிற பழங்கள் காய்கறியில் வந்து ஆந்தோசயனின் அப்படிங்கிற என்சைம் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு கலரில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. கேரட், மாம்பழம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மரபு ரகங்களை தேடி போனோம் அப்படின்னா அந்த வயலட் கலரில் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நம்ம சிகப்பு கலரில் இருக்கிற காய்கறி எல்லாம் கொஞ்சம் நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் வீட்டு தேவைக்கு. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரை பறிச்சுக்கலாம். கொத்தமல்லி கீரையும் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல வச்சோன்னா தான் வளர்க்க முடியும். எனக்கு நிழலான இடத்துல வல்லாரைக்கீரை வச்சுருக்கேன். பெரிய பேக்கில் போட்டிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி இப்போ போடலை, ஏப்ரலில் போடவே இல்லை. பாருங்கள், இருந்த காய்கறி எல்லாம் பறிச்சாச்சு. தக்காளி, குடமிளகாய், கத்திரிக்காய், சிகப்பு முள்ளங்கி, செடி அவரைக்காய், கொத்தமல்லி கீரை எல்லாம் பறிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் டிப்ஸோடு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.